ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கொஸ்டின் பேப்பர் எப்படி அட்டன் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்களேன். தமிழில் 100 கொஸ்டின், மேக்ஸில் 25 கொஸ்டின், ஜிஎஸ்ல 75 கொஸ்டின் இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், மேக்ஸிமம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சரியா? சரி. இப்போ கொஸ்டின் பேப்பர் வந்து வாங்கிட்டோம். எக்ஸாமில் கொஸ்டின் பேப்பர் வாங்கினோடனே ரீடிங் டைம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைம் கொடுப்பாங்க இல்லையா? அதில் பொறுமையாக உட்காந்து தப்பு இல்லாமல் படித்து பாருங்கள். ஏதோ ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் இருக்கா, பேப்பர் ஏதோ அது மிஸ் ஆயிடுச்சா, இதை வந்து பாருங்க. இதை பார்த்துட்டு நம்ம பசங்க உடனே நம்ம கண்ணு எங்கே தெரியுமா போவோம், தப்பான கொஸ்டினை தேடி தேடி பார்க்கும். திருப்பிங்க திருப்பி திருப்பி பார்ப்பானுங்க. ஸ்ட்ரைட்டாக தப்பான கொஸ்டினுக்கு போவோம். உடனே பதட்டமாயிரும். அட, கொஸ்டின் பேப்பர் ரொம்ப டஃபாக வந்துருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே பதட்டமாயிரும். அப்படிலாம் பதட்டம் ஆகாதீங்க. ரிலாக்ஸாக ஃபஸ்ட்டு அந்த கொஸ்டின் பேப்பர் டைம், ரீடிங் டைமில் அந்த கொஸ்டின் பேப்பரை பாருங்கள். 2-3 கொஸ்டின் பார்த்துட்டு கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு மைண்ட் செட் ஃபஸ்ட்டு வந்து மைண்ட் செட் பண்ணிக்காதீங்க. அப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பரை அட்டன் பண்ண முடியாது. நம்ம மைண்ட் செட் அப்படியே தான் இருக்கும். அடுத்தது டெஸ்ட் ஸ்டார்ட் ஆன உடனே என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமம் எல்லாரும் தமிழ் தான் வந்து அட்டன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதில் வந்து தெரிஞ்ச கொஸ்டினை ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணுங்கள். வேகமாக அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன் இதை சொல்கிறேன்னா, ஒரு சில டைமில் வந்து ஒரே ரிலேட்டடான டாபிக் இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து 2-3 கேட்குறாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு ஆசிரியர் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஆசிரியர், அந்த ஆசிரியருடைய ஒரு நூல் டைரெக்டாக ஒரு கொஸ்டின் வந்துருச்சு. இந்த ஆசிரியர் எழுதுன நூல் இது ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. நமக்கு வந்து தெரியலன்னு வச்சுப்போம். சரி, இது ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்து போகிறீங்க. ஒரு 5-6 கொஸ்டின் போனதுக்கு அப்புறமா வந்து ஒரு பொறுத்துக்கு கேட்டிருப்பான். 4 ஆசிரியர் 4 நூல். அதை பொருத்தி பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிரும். அப்போ நீங்கள் அவசரப்பட்டு இங்கேயே ஆன்சர் போட்டிங்கன்னா, தப்பாக போட்டிருந்தீங்க ஒரு வேலை அப்படின்னா, அங்கே பார்க்கும்பொழுது இது தப்பாயிருச்சு அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு சில டைமும் நம்ம கரெக்டாகவே இருக்கும். ஆப்ஷனில் வந்து பார்த்துட்டு டக்குன்னு போட்டு வேகமாக எழுதணும், டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு வேகமாக போட்டு போயிடுவான். 2வது கொஸ்டின் தாண்டும் பொழுது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ஞாபகம் வரும். பொறுமையாக நிதானமாக வந்து அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டின் ஃபஸ்ட்டு ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு 100 கொஸ்டின் அட்டன் பண்ணிவிட்டு அடுத்தது விட்டு வச்சுருப்பீங்களா, இந்த கொஸ்டின் ஃபஸ்ட்டு முடிச்சிருங்க. இந்த 100ம் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஜிஎஸ் மேக்ஸுக்கு வந்து போங்க. அப்புறம் தமிழில் நீங்கள் எந்த அளவுக்கு சீக்கிரமாக 1 ஹவருக்கு உள்ளேயே முடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு முடிச்சுக்கோங்க. ஏன்னா இந்த தமிழில் நீங்கள் சேவ் பண்ணுற டைம் தான் வந்து நீங்கள் மேக்ஸுக்கோ அடுத்து ஜிஎஸ்க்கோ வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? சரி, இப்போ வந்து தமிழ் முடிச்சாச்சு. அடுத்தது எதுக்கு வரீங்க அப்படின்னா மேக்ஸ், ஜிஎஸ். இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, தமிழ் முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்த 1 ஹவர் வந்து மேக்ஸுக்கு வந்து எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் வந்து ஜிஎஸ்க்கு வந்து எடுத்துப்பாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அப்படியே கொஸ்டின் பேப்பர் பேட்டர்ன் எப்படி வருதோ, இப்போ ஜிஎஸ் கொஸ்டின் இருக்கும், ஒரு 10-20 கொஸ்டின் இருக்கும், அடுத்தது ஒரு 5 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும், அடுத்தது ஜிஎஸ் கொஸ்டின் மறுபடியும் ஒரு 20 கொஸ்டின் அப்படி போகும். இந்த பேட்டர்ன்லேயே அட்டன் பண்ணுவாங்க. உங்களுக்கு எந்த பேட்டர்ன் வந்து சூட் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் மாடல் டெஸ்ட் எழுதி பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிருக்கணும். இங்கே வந்து டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. எந்த மெத்தட் நமக்கு சூட் ஆகும் அப்படிங்கிறது. மாடல் டெஸ்ட்லேயே மேக்ஸ் ஃபஸ்ட்டு போட்டால் நமக்கு டைம் சேவ் ஆகுமா, இல்லை ஜிஎஸ் எழுதிட்டாவா, இல்லை அப்படியே ஒரு ஃப்ளோலேயே எழுதணும்னா நமக்கு டைம் வந்து சூட் ஆகுதா, கரெக்டாக போட முடியுதா அப்படிங்கிறத நீங்கள் அங்கேயே எழுதி பார்த்துட்டு வாங்க. ஓகேவா? சரி, இப்போ இதுலேயும் அதே கான்செப்ட் தான். தெரியாத கொஸ்டின் இருந்தால் ஸ்கிப் பண்ணிடுங்க. ஸ்கிப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, அந்த ரஃப் பேஜ் இருக்குது பார்த்தியா, ரஃப் பேஜில் நீங்கள் எழுதிக்கணும். இப்போ மேக்ஸ் விட்டுருக்கீங்க கொஸ்டின் நம்பர் ஒரு 120வது கொஸ்டின்னா, மேக்ஸ் 120வது கொஸ்டின் அப்படின்னு இந்த கொஸ்டின் நம்பர் எழுதி வச்சுக்கோங்க. கடைசியாக நீங்கள் எடுத்து திருப்பும்போது ஓஎம்ஆரில் குட்டி குட்டியாக இருக்கும். நம்ம அதில் தேடி எந்த கொஸ்டின் விட்டுருக்குறோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லேட் ஆயிரும். தெரியாத கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா, அந்த கொஸ்டின் நம்பர் எடுத்து இப்படி மேக்ஸ் அப்படின்னு போட்டு எழுதிக்கோங்க. ஜிஎஸ்ல ஒரு 150 கொஸ்டின் விட்டுருக்கேன் அப்படின்னு அந்த கொஸ்டின் நம்பர் வந்து எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்கு டக்குன்னு எந்தெந்த கொஸ்டின் விட்டுருக்கீங்க எடுத்து முன்னாடி பார்த்துட்டு அடுத்த டைமில் எழுதிக்க முடியும். ஓகேவா? அடுத்து இப்போ மேக்ஸ் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். மேக்ஸில் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு தனி வட்டி சம் வந்து வந்திருக்குதுன்னு வைங்க. பிஎன்ஆர் பை 100 இந்த ஃபார்முலாவில் ஒரு சம் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம பசங்க என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் படிச்சுட்டு பின்னாடி எடுத்து பி வேல்யூ என்ன, என் வேல்யூ என்ன, ஆர் வேல்யூ என்ன இப்படிலாம் எழுதிட்டு மறுபடியும் பிஎன்ஆர் ஃபார்முலா போட்டு அதுக்கப்புறம் எடுத்து இதுக்குள்ளே போட்டு சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுட்ருப்பாங்க. அப்படி எழுதாதீங்க. கொஸ்டின் படிக்கிறீங்க, அதுலேயே பி வேல்யூ, என் வேல்யூ, ஆர் வேல்யூ என்னன்னு தெரியுது, இந்த ஃபார்முலா தான் தெரியுது, ஸ்ட்ரைட்டாக அந்த நம்பர் வேல்யூஸ் மட்டும் போட்டு ஆன்சர் போட்டுடணும். இப்படி எழுதி போட்டுட்டு இருந்தீங்கன்னா அதுலேயும் உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆயிரும். ஓகேவா? அடுத்தது தெரியாத கொஸ்டின் எப்படி வந்து அட்டன் பண்ணுறது அப்படின்னு வந்து பாருங்களேன். ஒரு கொஸ்டின் நமக்கு தெரியல, ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்தோன்னா இந்த கொஸ்டின் தெரியல அப்படின்ட்டு நீங்கள் பாட்டுக்கு ஏதோ ஒரு ஆன்சர் போட்டு வந்துடாதீங்க. ஃபஸ்ட்டு ஆப்ஷன்ஸில் ஏதாவது எலிமினேட் பண்ண முடியுதா, ஒரு ஆப்ஷன் பார்த்தா இந்த கொஸ்டினுக்கு இந்த ஆப்ஷன் வராதில்ல, இது வேறு கொஸ்டினோட ரிலேட் ஆனது அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷனை எலிமினேட் பண்ண முடியுதா அப்படின்னு வந்து பாருங்கள். எலிமினேட் பண்ணிங்கனாவே உங்களுக்கு ஓரளவுக்கு வந்துடும்.
இல்லையா கடைசி வரைக்கும் அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு ஆன்சரே தெரியலையா, அப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஆன்சரை போட்டுவாங்க. அதுலேயும் ஒரு சில கொஸ்டின் இப்போ கூற்று காரணம் கொஸ்டின்லாம் இருக்குதுன்னு வைங்களேன். கூற்று காரணம் இந்த மாதிரி கொஸ்டின், இப்போ பொறுத்துக்க கொஸ்டின், இந்த மாதிரி கொஸ்டின்லாம் உங்களுக்கு தெரியல. இப்போ கூற்று காரணம் கொஸ்டின் சுத்தமாகவே தெரியலனா தான் இப்படி யூஸ் பண்ணணும். அதுக்குன்னு தெரிஞ்ச கொஸ்டின் எலிமினேட் பண்ணுறதுக்குலாம் செலப்பட்டுக்கிட்டு யோசிச்சு பார்க்காம உடனே இப்படி போட்டு வந்துடக்கூடாது. ஓகேங்களா? கூற்று காரணம் வந்து இப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் தெரியலனா மேக்ஸிமம் ரெண்டும் சரி அப்படின்னு ஒரு ஆன்சர் இருக்கும் பார்த்தீங்களா? கூற்று காரணம் ரெண்டும் சரி, காரணம் சரியான விளக்கம்ட்டு அந்த ஆன்சரை அட்டன் பண்ணிட்டு வாங்க. பொறுத்துகளை ஏதாவது ஒரு லாஜிக் வந்து பாருங்களேன். வருஷம் வந்து ஒன்றா வருஷம் கொடுத்த மாதிரி ஒரு பொறுத்துக்கு வருதுன்னு வைங்களேன். ஏறு வரிசையிலையோ இறங்கு வரிசையிலையோ இந்த மாதிரி இருக்குதா அப்படின்னு பார்த்து அந்த மாதிரி ஆப்ஷன் வந்து போட்டுவாங்க. இது வந்து ரொம்ப தெரியவே இல்லை அந்த கொஸ்டினுக்கு சுத்தமாகும் போது இந்த மாதிரி போங்க. இப்படி போகும் பொழுது தப்பாகிற கொஸ்டின்ஸில் கொஞ்சம் அந்த ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் ரைட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கொஞ்சம் அதிகம். ஓகேங்களா? இந்த மாதிரி போட்டிங்கன்னா அப்புறம் ஒரு சில பேர் இந்த கொஸ்டினை ஸ்கிப் பண்ணிட்டு எழுதுங்கன்னு சொன்னேன் இல்லையா? இதில் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுவாங்க. ஸ்கிப் பண்ணி எல்லாம் நோட்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க, எழுதிட்டே போவாங்க. மெதுவாகவே எழுதிட்டு போயிட்டு இருப்பாங்க. இது மறந்து போயிடுவாங்க, நம்ம கொஸ்டின் ஸ்கிப் பண்ணியிருக்கிறோம் இத்தனை கொஸ்டின் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் 200 கொஸ்டின் முடிச்சுட்டு எடுத்து பார்க்கும்போது இந்த பக்கம் நம்ம ஒரு 10 கொஸ்டின் 15 கொஸ்டின் விட்டு வச்சிருப்போம். நமக்கு டைம் பத்தாம போயிடும். அதையும் வந்து கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம கொஸ்டின் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு வந்திருக்கிறோம் அப்படின்ட்டு. இந்த கொஸ்டின் 15 கொஸ்டின் விட்டுருக்கீங்களா, அந்த 15 கொஸ்டினுக்கும் நமக்கு அந்த பக்கம் ஒரு 10 நிமிஷமாவது நமக்கு டைம் வேணும். அந்த டைம் பார்த்து நீங்கள் கரெக்டாக 200 கொஸ்டின் முடிங்க. இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை மறந்துடாதீங்க அங்கே போயிட்டு. ஓகேங்களா? அடுத்தது மெயினான விஷயம், பதட்டப்படாமல் வந்து கொஸ்டின் அட்டன் பண்ணுங்க. மேக்ஸிமம் இந்த பதட்டம் இல்லாமல் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னாவே ரிசல்ட் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இந்த பதட்டப்பட்டுக்கிட்டு நம்ம தெரிஞ்ச கொஸ்டினையும் தப்பு பண்ணிட்டு வந்துடுவோம். அந்த தப்பு பண்ணாதீங்க. மேக்ஸிமம் கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடாக இருக்கிற மேஜரான டவுட்ஸ் எல்லாமே இதில் உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாவது கொஸ்டின் பேப்பர் ரிலேட்டடாக டவுட் இருந்தால், எக்ஸாம்பிள் கொஸ்டின் பேப்பர் எப்படி அட்டன் பண்ணுறங்கிற டவுட் இருந்தால் கேளுங்க கீழே கமெண்ட்டில், நான் ஆன்சர் பண்ணுறேன். நல்லா எழுதுங்க. வரப்போகிற எக்ஸாம்ஸ் எல்லாத்துலேயும் பெஸ்ட்டாக பண்ணுவீங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்கள். தேங்க்யூ.